இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தேனி மாவட்ட பகுதி மக்கள் முன்வைத்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். முன்னாடியே அரசியல் பற்றி தெரியாம ஒரு மூடி வரைச்சு வச்சிருந்தாங்க. எல்லாம் ஓப்பன் ரிப்ளேஸ் ஆயிடுச்சு. அரசியலில் நல்லது செய்கிறவங்க செய்கிறாங்க, மோசம் செய்கிறவங்க செய்கிறாங்க. நல்லது செய்கிறவங்க மக்களுக்கு நல்லா வராங்க. இளைய தலைமுறை வந்தாதே அந்த பழையன கழிதல் புதியன்ற மாதிரி நான் வாழ்க்கையில் இளைஞர்கள் வரணும். வந்தாதே அடுத்தடுத்த இந்தியா ஒரு பெரிய வல்லரசு காட்டில் அடுத்தது நம்ம நின்னாலும் போக முடியும். இளைய தலைமுறை வரணும். அவங்களுக்கு நம்ம முக்கியமாக சப்போர்ட் பண்ணணும். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் சரி இந்தியாவும் சரி ஒரு வல்லரசு ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். இன்றைய தலைமுறைக்கு நல்ல அறிவுரைகள் என்பது ஊடகங்களில் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். புத்தகங்களை படிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். புத்தகங்கள் படிப்பது மிகவும் நல்லது. புத்தகங்களை படிக்க உடைய அறிவு வளர்ச்சி பெறும். ஊடகங்களில் அதிகமான நேரத்தை போக்குவதை விட புத்தகங்கள் படிப்பதில் அதிகமான நேரத்தை போக்க வேண்டும். ஊடகங்களில் நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊடகங்களில் எல்லா கருத்துக்களும் வரும். நமக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் நல்லது. அரசியல் இளைஞர் கையில் சேரணும்னு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் அதிகமான விழிப்புணர்வு தேவை. சின்ன பசங்களுக்கு இன்னும் கூட அந்த தற்கூரி அந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும். ஆனால் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம மக்கள்கிட்ட இன்னமும் கூட தெளிவான கருத்து யார்கிட்ட சேர மாட்டேங்குது சரியானது. இப்போ சின்ன விஷயமும் கூட பெருசாகிற மாதிரி இருக்காங்க. இந்த மீடியாக்காரங்களும் சரி சொல்கிறாங்க வச்சுக்காங்க. சொல்லுங்கள். அப்போ மீடியா பொறுத்தளவு நம்ம பசங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொண்டு போகணும். கண்டிப்பாக கொண்டு போகணும். இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படி பார்க்குறதுன்னா, அரசியல்வாதிகளுடைய கொள்கைகள் எல்லாம் இளைஞர்கள் படிக்கணும். படித்து அரசியலுக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகணும். இப்போலாம் இன்வால்மெண்ட் ஆனாட்டே நல்ல அரசு அமையும். ஒரு ஆள் வர்றாங்க போகிறாங்க, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லாமல் நல்ல கருத்துக்கள் யார் வச்சுருக்காங்களோ, யார் பின்னாடி போனால் தமிழ்நாடு சரியாக இருக்கணும், அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் இளைஞர்கள் உருவாங்கிட்டு அவங்கள கூட நம்ம சேர்ந்து பயணித்து அரசியலில் தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு எங்கே சார் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது? எல்லாம் போதையினோட பாதையிலே சொல்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு எங்கே கடை திறக்கிறாங்க, எந்த போதை அனுபவிச்சா இப்படி இருக்கலாம், அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம அரசியலை பற்றி கேட்டோம்னா அவங்களுக்கு என்ன சார் தெரிய போகுது? அடிப்படையிலேருந்து சொல்லித்தரணும். அவங்களுக்கு பாடத்திட்டத்தில் அடிப்படை அரசியல் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே இளைஞர்கள் அதோட புரிதல் இல்லாமல் இருக்காங்க சார். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது சிறப்பாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எல்லாமே தனிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே படித்த இளைஞர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக சிந்தித்து செயல்படாத நான் நம்புகிறேன். இளைய தலைமுறை கிடையாது, பூராமே பெருக்கு அரசியல்லாம் வேணாம், நீங்கள் ஓட்டு போட போங்கடாங்க, போய் நீங்கள் போடுங்கப்பா, எங்களுக்கு எதுக்குப்பா ஓட்டு போட சொல்லுவீங்க. அந்த மாதிரி மனசு அவங்களே வெறுக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் கடைமட்டு கூட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, கவர்மெண்ட் படிக்க வைக்கிறான். ஆனால் கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட்டுமே வேலை வாய்ப்பு போடல. எந்த கவர்மெண்ட்டில் இந்த 10 வருஷம் 15 வருஷம் எந்த இதுலேயுமே வேலை வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் எலெக்ஷனை நம்ம மக்கள் எப்போதும் இளைஞர்கள் தேடி வருவாங்க. அரசியல் சார்ந்த கருத்துக்கள் மிக எளிமையாக அணுகிற வகையில் இணையதளங்கள் அவருக்கு மிக உதவியாக இருக்கிறது. இந்த இளைஞர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த இருக்கக்கூடிய விழிப்போடு தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அரசியல் சார்ந்த விழிப்புணர்வும் அது சார்ந்த அறிவும் அவர்கள் நாளுக்கு நாள் அவர்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் அரசியல் அறிவு என்பது பாடத்திட்டத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு சிறப்பாகவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன் கையில் வந்ததுனால இன்றைக்கி அது குறைஞ்சது மாதிரி தெரியுது. அதுலேயுமே முழுக்க செல்ஃபோனை தவிர்த்து புத்தகங்களும் மற்ற செய்திகளையும் பார்த்தாங்கன்னா இன்னும் சிறப்பான அரசியல் நடைமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் விழிப்புணர்வோடு வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் இளைஞர்கள் வாக்களிப்பாங்க. இந்தியாவை வளமான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு செல்வாங்க.